மது பிரியர்களுக்கு அடுத்ததாக ஒரு பேர் அதிர்ச்சியான தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மதுபான கடைகளுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சையானது வெளிவந்து கொண்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னொரு தகவலானது வெளிவந்திருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் கடைகளில் இனி இந்த ஒரு விஷயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருள் கிடைக்காது அப்படின்ற ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. தமிழக அரசு இதற்காக எடுத்த திடீர் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தான் இப்போ நம்ம முழுமையாக விரிவாக பார்த்து பயன்பெற போறோங்க. இந்த மதுபான கடைகளுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா தினசரி ஏதாவது ஒரு தகவலானது வெளிவந்து கொண்டே இருக்குங்க. அதாவது திடீர் திறப்பம், திடீர் மாற்றம், திடீர் சர்ச்சை, திடுக்கென்ற முடிவு என்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் தினசரி வந்து கொண்டே இருக்கு. இந்த மதுபான கடைகளுக்கு மட்டுமே ஏன் இவ்வளவு மாற்றம், இவ்வளவு ஒரு குழப்பம், இவ்வளவு ஒரு சிக்கல் என்ற கேள்வி கண்டிப்பா மக்களுக்கு இன்றைய அளவு இருப்பதாகவும் நம்ம தெரிவிக்கலாம். இந்த டாஸ்மாக் நிர்வாகம் மதுபான கொள்முதலில் பார்த்தீங்கன்னா புதிய நடைமுறையை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக வெளியாகி உள்ள தகவல் மது பிரியர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது இந்த டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு புதிய முடிவு இப்ப எடுத்திருக்காங்களாம். இந்த முடிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மது பிரியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலாக கண்டிப்பா இருக்க போகிறது. ஸோ அப்படி என்ன மாற்றம் செய்து இருக்காங்க என்பதை கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிந்துக்கோங்க. இதுவரை அதிக விற்பனையாகும் குறிப்பிட்ட நிறுவனங்களின் பிராண்டுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மொத்த கொள்முதலில் 60 முதல் 70% வரை அவைகளிடமிருந்தே வாங்கப்பட்டு வந்தனங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இனிமேல் குறிப்பிட்ட நிறுவனங்களை மட்டும் சார்ந்து இருக்காமல் ஒப்பந்தம் செய்துள்ள 11 மதுபான நிறுவனங்கள் மற்றும் 6 பீர் உற்பத்தியாளர்களிடமிருந்து சரிசமமான அளவில் கொள்முதல் செய்ய டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளதாக ஒரு புதிய அப்டேட் ஆனது வெளிவந்திருக்கு. ஸோ இந்த மாற்றத்தால் கண்டிப்பா எல்லாரும் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. முக்கியமா மது பிரியர்களுக்கு இது ஒரு பேர் அதிர்ச்சியான சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த புதிய சீர்திருத்த நடவடிக்கையால் சந்தையில் பிரபல பிராண்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகலாம். இந்த அச்சம் பார்த்தீங்கன்னா இப்ப ரொம்பவே மேலோங்கி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதிக தேவை கொண்ட பிராண்டுகளின் வரத்து குறையும் போது மது பிரியர்கள் தாங்கள் விரும்பி அருந்தும் வகைகளை பெற முடியாமல் சிரமப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுங்க. ஸோ இதனால நிறைய மது பிரியர்களுக்கு தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத குழப்பமான ஒரு சூழல், மது பிரியர்களுக்கு உடல் ரீதியாக கூட பாதிப்பு ஏற்படலாம், ஆரோக்கிய ரீதியாக கூட ஏதோ பாதிப்பு ஏற்படலாம். இந்த மாதிரி பாதிப்பால் மது பிரியர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏற்படுங்க. இந்த புதிய சீர்திருத்த நடவடிக்கையால் கண்டிப்பா மது பிரியர்களுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம் கூட ஏற்படலாம். இந்த பாதிப்பு ஏற்கனவே குடிப்பழக்கத்தால் அடிமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதுவும் குறிப்பா வயதானவர்களா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பேரதிர்ச்சியான ஒரு தகவல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா தினசரி இந்த பழக்கத்தால் அடிமையாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இதை திடீரென்று இந்த பிராண்ட் வரவில்லை, இதை நிறுத்தம் செய்தால் கண்டிப்பா அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அது உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிப்பழக்கம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பழக்கத்தால் அடிமையாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஏற்கனவே அவங்க பாதி அளவுல பாதிப்படைந்து இருப்பாங்க. குடிப்பழக்கமே ஒரு கெடுதலான விஷயம், ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆனால் குடிப்பழக்கத்தால் அடிமையாகி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது கண்டிப்பா பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. தமிழக அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருவாயில் பார்த்தீங்கன்னா 1/3 டாஸ்மாக் விற்பனை மூலமே கிடைக்கிறது. இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சி காலத்திலும் சரி, முன்பெல்லாம் இருந்தக்கூடிய ஆட்சி காலத்திலும் சரி, இதுதான் கண்டிப்பா நடைமுறையில இருந்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது டாஸ்மாக் கடைகளுக்கு வரக்கூடிய விற்பனை மூலம் அரசாங்கத்திற்கு பங்கு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கண்டிப்பா பாதி அளவு மக்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான தகவலுங்க. அரசிற்கு வரக்கூடிய ரூபாய் 2 லட்சம் கோடி வருவாயில் பெரும் பங்கு வகிக்கும் இந்த துறை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் விற்பனையில 100க்கும் மேல் வரியாகவே ஈட்டி தருகிறது என்று ஒரு தகவலும் சொல்லி இருக்காங்க. ஜிஎஸ்டி மற்றும் வணிக வரிகளை விட அரசிற்கு உடனடி நிதி ஆதாரமாக இருக்கக்கூடிய டாஸ்மாக்கள் மேற்கொள்ளப்படும் இத்தகைய மாற்றங்கள் அரசின் வருவாயில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உற்று நோக்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க. நடைமுறையில் உள்ள கொள்முதல் முறையில கொண்டு வரப்படும் இந்த அதிரடி மாற்றம்
மது பிரியர்களின் வாங்கும் பழக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது குறிப்பிட்ட பிராண்டுகளுக்கான சேர்க்கை தட்டுப்பாடை உருவாக்குமா என்பது வரும் நாட்களில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்து சமநிலையான விநியோகத்தை உறுதி செய்வதை டாஸ்மாக் நிர்வாகத்தின் விற்பனை ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தால் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இந்த டாஸ்மாக் விஷயத்தில் கண்டிப்பாக இந்த பிராண்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா என்ற கேள்வி கண்டிப்பாக மது பிரியர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. இந்த தகவல் மது பிரியர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு தகவலாக கூட பார்க்கப்படுகிறது. மது பிரியர்களுக்கு தமிழகத்தில் வேற ஏதாவது அதிர்ச்சியான சம்பவம், அதிர்ச்சியான தகவல் நடந்தா கூட பெரிதளவில் பாதிக்காதுங்க. ஆனால் மது பிரியர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த டாஸ்மாக் மதுபான கடைகளில் ஏதாவது ஒரு குளறுபடி, ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி, ஏதாவது ஒரு மாற்றம் வைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு இது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிவிக்கலாம். ஸோ மது பிரியர்கள் என்ன செய்ய போறாங்க என்று தெரியவில்லை. இந்த டாஸ்மாக் மதுபானம் சார்ந்த விஷயத்துல அடுத்து என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாங்கன்னு தெரியவில்லை. ஸோ கண்டிப்பா தமிழக அரசு இதற்கான ஒரு அடுத்த கட்ட முடிவை நிச்சயமா எடுப்பாங்க. அந்த அடுத்த கட்ட முடிவை தெரிந்து கொள்ளும் போது கண்டிப்பா நம்ம பொறுமையா தெரிந்து கொள்வதுதான் அவசியம். ஏன்னா அடுத்தடுத்து தினசரி பார்த்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு குளறுபடி வந்து கொண்டு ஏதாவது ஒரு சர்ச்சையான தகவல் வெளிவந்து கொண்டே இருக்குங்க. ஏன் இந்த மதுபான கடைகளுக்கு மட்டுமே இவ்வளவு ஒரு சர்ச்சை ஏற்படுது என்று தெரியவில்லை. ஏன்னா இதுல தமிழக அரசுக்கு கண்டிப்பா நிதி ஒதுக்கீடு இருப்பதற்கு காரணமாக இத்தனை முறைகேடு நடக்குதா இல்லை இத்தனை சர்ச்சைகள் ஏற்படுதா என்ற கேள்வி மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக கண்டிப்பா இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து தமிழக அரசு இந்த மதுபான பிரியர்களுக்கும் சரி, இந்த டாஸ்மாக் கடைகளுக்கும் சரி என்ன ஒரு முடிவை செய்ய போறாங்க என்பதை நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மது பிரியர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த பிராண்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்களா தெரியவில்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு ஒரு காத்திருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் டாஸ்மாக் கடைகளில் வரக்கூடிய திடீர் அதிரடி மாற்றமாக கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ என்ன செய்ய போகிறாங்க என்பதை கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் கண்டிப்பாக நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தினசரி வரக்கூடிய பரவலான வைரலாக அப்டேட்டாக வரக்கூடிய தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்களும் பரபரப்பான தகவலை தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.